ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு பவி டிசைனர்ஸ். இன்னைக்கு கிளாஸில் நம்ம துலிப் ஸ்டிச் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து த்ரெட்டு இந்த மாதிரி சிங்கிளாக எடுத்துக்கோங்க, டபுளாக எடுத்ததில் சிங்கிளாக எடுத்துகிட்டு நீடில் இந்த மாதிரி ஒரு இடத்துலேருந்து வெளியே எடுத்துகிட்டு கிளாத்துக்குள்ளேருந்து குத்தி அதுக்கு மேலே நம்ம த்ரெட்டை இந்த மாதிரி போட்டுக்கிறோம். இப்படி எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு ஷேப் கிடைக்கும். இப்போ கீழே குட்டியாக ஒரு லாக் மாதிரி ஒரு ஸ்டிச் நம்ம பண்ணணும். இப்போ பண்ணிவிட்டு இப்போ வந்து லெஃப்ட்லேருந்து த்ரெட்டை எடுத்துகிட்டு மறுபடியும் அந்த குட்டி கேப்குள்ளே நீடில் விட்டு மறுபடியும் ரைட் சைடில் நம்ம குத்தணும். இந்த மாதிரி நீங்கள் ரிப்பீட் பண்ணணும். இதுதான் வந்து துலிப் ஸ்டிச்சு. இந்த துலிப் ஸ்டிச்சில் இப்போ நான் செகண்ட் ஒன்னாக உங்களுக்கு போட்டு காமிக்கிற பாருங்கள். கொஞ்சம் லைட்டாக நீங்கள் தள்ளி எடுத்தீங்க அப்படின்னாலும் அந்த ஷேப் அப்படியே மாறிடும். உங்களுக்கு பார்க்குறதுக்கு நான் பக்கத்தில் எடுத்துருக்கிற மாதிரி தான் இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் ஃபைண்ட் பண்ண முடியும். இந்த மாதிரி போட்டுட்டு இப்போ கீழே வந்து குட்டியாக ஒரு லாக் மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு மேலே டிஃப்ரென்ஸ் தெரியும் பாருங்கள். ரொம்ப ஒட்டியே எடுக்கணும். அப்படி ஒட்டி எடுத்தால் தான் அந்த துளிப் மாதிரி நம்மளுக்கு அழகாக கிடைக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக பார்க்குறதுக்கு பக்கத்தில் இருக்க மாதிரி தான் இருக்கும். பட் லைட்டாக டிஸ்டன்ஸ் விட்டு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னாலுமே நம்மளுக்கு அந்த ஷேப் வந்து கிடைக்காது. ஸோ நீங்கள் குத்தும்போது கரெக்டாக பக்கத்துலேயே குத்தி எடுங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு நிறைய பேர் வந்து ஒரு சில ஸ்டிச் எது போட்டாலும் அதில் ஏதாவது ஒரு டவுட்ஸ் கேட்குறீங்க. அதுதான் வந்து என்னால் முடிஞ்ச வரைக்கும் இப்போ இந்த ஸ்டிச்னால் அதில் என்ன மிஸ்டேக் வந்து பண்ணுவீங்க காமனாக அப்படிங்கிறது மாதிரி எடுத்து நான் போட்டிருக்கேன். இந்த மாதிரி பாருங்கள், பக்கத்துலேயே எடுத்து குத்தினோன்னே இந்த மாதிரி ஒரு திலகம் ஷேப் மாதிரி வருது. இப்போ கீழே மறுபடியும் லாக் கொடுத்துருக்கோம். இப்போ மறுபடியும் ரைட்லேருந்து லெஃப்ட்டுக்கு எடுத்துகிட்டு போயிருக்கோம். இப்போ சென்டருக்குள்ளே ஸ்பேஸு இல்லாத மாதிரி இருக்குது. பட் நம்ம போட்டு முடிச்ச வாட்டி இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஸ்பேஸ் கரெக்டாக இருக்கும்.